ஊரில் சென்னையெல்லாம் இருக்கும்போது வீட்டுக்குள்ளேயே நம்ம இருப்போம். ஸோ நம்ம சமைக்கிற வேலை, பசங்களை பார்த்துக்கிறது, வீட்டை க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி இருப்போம். ஆனால் ஊருக்கு போகணுன்னு பார்த்தீங்களேன், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தா நமக்கு இந்த இயற்கையோடு வாழ்கிற மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஆடு மாடு கோழின்ட்டு ஒரே சவுண்டாக நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு இயற்கையோடு வாழ்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இந்த வாட்டி வெயில் தான் செமையாக இருக்குது. பசங்கள்லாம் இங்கே இருந்துட்டு இங்கே வந்தோடனே வெயில் தாங்க முடியாமல் நைட்லாம் பார்த்தீங்கன்னா தூங்குறதே கிடையாது. அந்தளவுக்கு சேட்டையாக தான் இருக்காங்க. நம்மளாலே தாங்க முடியல, ஏன்னா வெயில் இந்த வருஷம்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அப்படியே பால்லாம் வந்து பீச்சிட்டு வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போனோன்னே கவுனி எப்போதும் டீ போடுவாங்க. இன்றைக்கி வந்து கவுனி அரிசி பாயசம் வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ அதை செஞ்சு குடிச்சிட்டு அப்படியே பசங்க எல்லாத்தையும் விளையாண்டுட்டு அப்புறம் போய் பெரியப்பாவெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஈவினிங் போல் அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து போயிட்டேன். ஸோ பசங்க எல்லாம் சேர்ந்து இருந்தோன்னா ஒரே ஜாலி, அவங்களுக்குலாம் ரொம்பவே ஜாலியாக இருந்தாங்க. ஸோ சரி இன்னொரு நாள் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிளம்பி அந்த இயற்கை அந்த ஈவினிங் போல் இருக்கும்ல, மாலை மங்கும் நேரம்னு சொல்லுவாங்கள்ல, அதை அப்படியே பார்த்துக்கிட்டே